வெண்முரசு. பன்னிரு படைக்களம் 59. விரலியின் கதை முடிவடைந்த போது கர்ணனும் ஜெயத்ரதனும் அழுத்தமான தனிமை ஒன்றை அடைந்தனர். அவள் ஆடிக்கொண்டிருந்த கதையே தங்களின் நிலையழிவை உருவாக்கியதென்பதை அவர்கள் ஆழத்தில் உணர்ந்தனர். அது ஏன் என எண்ணி முன் சென்ற சித்தம் சலித்து விட்டுவிட்டு அமைந்தது. அந்தச் சலிப்பு நெஞ்சை அமைதி கொள்ளச் செய்தது. விழிகள் எடை கொள்ள அவர்கள் துயிலத் தொடங்கினர். கர்ணன் தன் குரட்டையொலியைக் கேட்டு விழித்துக் கொண்டபோது அங்கிருந்த க்ஷத்திரியர் பலரும் துயில் கொண்டிருப்பதைக் கண்டான். வாசிப்பது சந்தீப். அவன் விழித்தெழுந்து உடலை அசைத்து ஒலி கேட்டு ஜெயத்ரதன் விழிப்பு கொண்டான். நெடுநேரமாயிற்றா மூத்தவரே என்றான். கர்ணன் இல்லை என்றான். அவர்கள் துயிலாது விழிகளை தொலைவில் நட்டு இறுகிய உடலுடன் படுத்திருந்த துரியோதனனை நோக்கினர். கர்ணன் நான் சென்று முகம் கழுவி வரவேண்டும் என்றான். ஜெயத்ரதன் நானும் எதையாவது அருந்த விழைகிறேன். திரிகர்த்த நாட்டின் கடும் மதுவை அருந்தினேன். என் உடலெங்கும் அதன் மனம் நிறைந்திருக்கிறது என்றான். கர்ணனின் உடலில் தெரிந்த அசைவைக் கண்டு ஜெயத்ரதன் திரும்பி நோக்கியபோது எதிர் வாயிலினூடாக சிசுபாலன் உள்ளே வருவதை பார்த்தான். கர்ணனைத் தொட்டு மூத்தவரே அவரில் இருக்கும் தனிமையை பாருங்கள். விரும்பினாலும் கூட அவருடன் எவரும் இருக்க முடியாதென்பதைப் போல என்றான். கர்ணன் ஆம், இங்கு இருப்பவன் போல் அல்ல, எங்கோ சென்று கொண்டிருப்பவன் போலிருக்கிறான் என்றான். அங்கிருந்த எவரையும் பார்க்காமல் நிமிர்ந்த தலையுடன் சொடுக்கிய உடலுடன் நீண்ட தாடியை கைகளால் நீவியபடி உள்ளே வந்த சிசுபாலன் தன்னை நோக்கி வந்து பணிந்த அக்கூடத்தின் ஸ்தானிகரிடம் தனக்கொரு மஞ்சம் ஒருக்கும்படி சொன்னதை அவர்கள் கண்டனர். அவனையே விழித்திருந்த அத்தனை க்ஷத்திரியர்களும் நோக்கினர். அவர்கள் கொண்ட அந்த உளக்கூர்மையை அரைத்தீலில் உணர்ந்தவர்கள் போல பிறரும் விழிப்பு கொண்டனர். அவர்களும் உடல் உந்தி எழுந்து அவனை நோக்கினர். ஸ்தானிகர் சிசுபாலனை அழைத்துச் சென்று கர்ணனுக்கும் ஜெயத்ரதனுக்கும் பின்னால் இருந்த ஒழிந்த பீடமொன்றில் அமரச் செய்தார். இந்நீர் அருந்துகிறீர்களா அரசே என்று அவர் கேட்க அவன் செல்க என்பது போல கையசைத்துவிட்டு மஞ்சத்தில் படுத்து கால்களை நீட்டிக் கொண்டான். தன்னைச் சுற்றிலும் சிறகதிரும் பூச்சிகள் போல் மொய்த்த விழிகளுக்கு நடுவே அவன் படுத்திருந்தான். கண்களை மூடிக்கொண்ட போதுதான் முகம் எத்தனை ஒடுங்கியிருக்கிறது என்று தெரிந்தது. கண்ணுருளைகள் இரு எலும்புக் குழிக்குள் போடப்பட்டவை போலிருந்தன. பல்லரையுடன் முகவாய் முன்னால் உந்தியிருந்தது. கன்ன எலும்புகள் மேலெழுந்திருந்தன. கழுத்தின் நரம்புகள் புடைத்து தொண்டை எலும்புகள் அடுக்கப்பட்ட வளையங்கள் போல புடைத்திருக்க கழுத்தெலும்புகளின் வளைவுக்கு மேல் ஆழ்ந்த குழிகள் மூச்சில் எழுந்தமைந்தன. அவற்றில் இரு நரம்புகள் இழுபட்டிருந்தன. ஒடுங்கிய நெஞ்சப் பலகைகள் நடுவே மூச்சு அதிர்ந்த குழிக்கு இருபக்கமும் விலானரைகள் நரம்புகளால் இழுத்து கட்டப்பட்டிருந்தன. ஜெயத்ரதன் அவனை நோக்கிக் கொண்டிருக்க கர்ணன் அவன் தோளைத் தொட்டான். உருகிக் கொண்டிருக்கிறார் அரசே என்றான் ஜெயத்ரதன். ஆம் என்றான் கர்ணன். அவருள் எரிவது எது? கர்ணன் ஆழமான புண்கள் உடலில் இருந்து அனைத்து ஆற்றலையும் எடுத்துக் கொள்கின்றன என்பர் மருத்துவர் என்றான். ஜெயத்ரதன் நோக்க வெளியே இருந்து உருவாகும் புண்களை உடல் நலப்படுத்திக் கொள்ளும், அதுவே உருவாக்கிக் கொள்ளும் புண்களே அதை கொல்பவை என்பார்கள் என்று அவன் தொடர்ந்தான். சிசுபாலனுக்கு அப்பால் படுத்திருந்து உலோக நாட்டு பிரகந்தன் கையொன்றி எழுந்து சேதி நாட்டரசே, தாங்கள் இந்திரபிரஸ்தத்திற்கு எதிராக படை கொண்டு வருவதாகவும் மகதரின் இறப்பிற்கு பழியீடு செய்யப் போவதாகவும் சூதர் பாடல்கள் உலவியதே. ஒருவேளை ராஜசூயத்திற்குப் பிறகு அப்படை புறப்பாடு நிகழுமோ என்றார். கண்கள் ஒளிர பல க்ஷத்திரியர் நோக்கினர். கோசல நாட்டு நக்னஜித் அவர் தவம் செய்கிறார். படைக்கலம் கோரி தெய்வங்களை அழைக்கிறார் என்றார். சிசுபாலன் எதையும் கேட்டதாகவே தெரியவில்லை. ஆனால் அவன் தாடை இறுகி அசைவதை கால்களின் இரு கட்டை விரல்கள் இறுகி சுழல்வதை கர்ணன் பார்த்தான். மூடர்கள் என்றான். அது அரசர் இயல்பு மூத்தவரே. ஒருவரை இழிவுபடுத்துவதனூடாக தங்கள் மேன்மையை அவர்கள் நிறுவிக் கொள்கிறார்கள். அவர்கள் இருவருமே தோற்றவர்கள் என்றான் ஜெயத்ரதன். இவ்விளைவரலுக்கு சில உயர்குடி க்ஷத்திரியர்கள் புன்னகைப்பார்கள் என்றால் சிறுகுடியினர் அனைவரும் இதை தொடர்வார்கள்.
கலிங்கனும் மாளவனும் தங்களுக்குள் ஏதோ சொல்லி சிரிக்க அவந்தியின் விந்தன் அவர் படைதிரட்டிக் கொண்டிருக்கிறார். இளைய யாதவர் அவருக்கு உதவுவதாக சொல்லியிருக்கிறார் என்று அறிந்தேன். அவர்கள் ஒரு குலம் அல்லவா என்றான். அனுவிந்தன் உரக்க நகைத்தான். அவனுடன் மேலும் க்ஷத்திரியர் இணைந்து கொண்டனர். ஆனால் இளைய யாதவர் தன் மாமனை கொன்றவர். இளைய யாதவர் இவருக்கு மாமன் மகன் அல்லவா? மாமன் குலத்தை அழைப்பது ஒரு அரசச் சடங்காகவே யாதவர்களில் மாறிவிட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். மீண்டும் சிரிப்பொலி எழுந்தது. கர்ணன் எத்தனை பொருளற்ற சொற்கள் என்றான். இளிவரல் என்றாலும் கூட அதில் ஒரு நுட்பமோ அழகோ இருக்கலாகாதா என்றான். ஜெயத்ரதன் சிரித்து, அவர்கள் அருந்திய மதுவுக்குப் பிறகு அவர்கள் இத்தனை பேசுவதே வியப்புக்குரியதுதான் என்றான். ஆனால் சேதிநாடு க்ஷத்திரியர்களின் அரசாயிற்றே என்று கௌசிகி நாட்டு மகாஜசன் கேட்டான். சேதி நாடு க்ஷத்திரியர்களை விட மேம்பட்டு குலப்பெருமை கொண்டது. க்ஷத்திரியர்கள் என்னும் ஈயமும் யாதவர்கள் என்னும் செம்பும் கலந்துருவான வெண்கலம் அது என்றான் காஷ்மீர நாட்டு லோகிதன். அவ்வாறென்றால் தேய்த்தால் பொன் போல் ஒளிரும் என்றான் தென்னகத்து பௌரவன். ஆம், நாளும் தேய்க்காவிட்டால் களிம்பேறும் என்று அவனருகே அமர்ந்திருந்த வாதாதிபன் சொன்னான். நகைப்பு அந்தக் கூடமெங்கும் நிறைந்தது. சிசுபாலன் எழுந்து அவர்களை நோக்காமல் கூடத்திலிருந்து வெளியே சென்றான். அவன் எழுந்ததுமே சிரிப்புகள் அடங்கி எளிவரல் நிறைந்த முகங்களுடன் நஞ்சு ஒளிவிடும் கண்களுடன் அவர்கள் அவன் செல்வதை நோக்கிக் கொண்டிருந்தனர். அவன் வாயிலை கடந்ததும் மீண்டும் அக்கூடமே வெடித்து சிரித்தது. மீண்டும் வேள்விக்கான அவை கூடுவதற்கான மணியோசை கோபுரத்தின் மேல் எழுந்தது. விண்ணில் முட்டி அங்கிருந்து பொழிந்து அனைவர் மேலும் வருடி வழிவது போலிருந்தது அதன் கார்வை. மரநிழல்களிலும் அணிப்பந்தல்களிலும் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த வைதிகர்களும் மாளிகைகளில் துயின்ற அரசர்களும் விழித்து முகமும் கைகால்களும் கழுவி மீண்டும் வேள்விக்கூடத்தை நிறைத்தனர். அதுவரை வேள்விக்கு அவையளித்தவர்கள் எழுந்து புதிய அணியினர் அமர்ந்தனர். ஓய்வெடுத்து மீண்ட தாமியர் எழுந்து அவையை வணங்கி, அவையீரே, வைதிகரே, முனிவரே, இந்த ராஜசூய பெருவேள்வியின் முதன்மை சடங்குகளாகிய வில்கூட்டலும் ரதமோட்டலும் ஆனிரை படைத்தலும் நடைபெறும் என்று அறிவித்தார். பைலர் சென்று தருமனை வணங்கி வில்குலைக்கும் முதற்சடங்கு நிகழவிருப்பதாக அறிவித்தார். அவர் தலையசைத்து செங்கோலை அருகில் நின்ற ஏவலனிடம் அளித்துவிட்டு எழுந்து அவை முன் வந்து நின்றார். புதிய மஞ்சள் மூங்கிலால் ஆன வில் ஒன்றை 3 வைதிகர் அவர் கையில் அளித்தனர். அதில் மஞ்சள் கொடி சுற்றப்பட்டிருந்தது. பிரம்புக் கொடியால் ஆன நாணை இழுத்துப் பூட்டி மும்முறை மூங்கில் அம்பை தொடுத்து தாமியரின் முன் அதை தாழ்த்தி தலை சுண்டி நாணொலி எழுப்பினார் தருமன். அவர் சென்று தாமியரை வில் தாழ்த்தி வணங்க அவர் தர்ப்பையில் கங்கை நீர் தொட்டு தருமன் தலையில் தெளித்து வேதமோதி வாழ்த்தினார். வைதிகர்கள் அவர் மேல் மலர் தூவி வாழ்த்த வில்லுடன் வேள்விச்சாலைக்கு வெளியே சென்றார். அவருடன் 4 தம்பியரும் தொடர்ந்தனர். முதல் அம்பை குறிவைத்து 3 முறை தாழ்த்தி ஏற்றிய பின் இந்திரனின் கிழக்கு திசை நோக்கி எய்தார். கூடி நின்றவர்கள் கை தூக்கி ஹோ 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 என்று ஓசையிட்டனர். 8 திசைகளுக்கும் 8 அம்புகளை எய்தபின் வில்லுடன் நடந்து அங்கு நின்ற தேரை அடைந்தார். மென்மரத்தாலான சகடங்களும் மூங்கில் தட்டுகளும் கொண்டு அந்த எளிமையான தேர் மலைப்பழங்குடிகளின் வண்டி போலிருந்தது. சௌனகரும் இளைய பாண்டவர் 4வரும் அவரை வழிநடத்திச் செல்ல அத்தேரில் ஏறி வில்லுடன் நின்றார். 3 வெண்புறவிகள் பூட்டப்பட்டு தேர் வேள்விச்சாலையை மும்முறை சுற்றி வந்தது. தேரில் நின்றபடியே தருமன் ஒவ்வொரு மூலையிலும் அம்பு எய்தார். 4வது மூலையில் மரத்தில் கட்டப்பட்டிருந்த அத்தி, மா, வாழை எனும் 3 வகை கனிகளை நோக்கி அவர் அம்புவிட அவற்றை அவிழ்த்து அவர் தேரில் வைத்தனர் ஏவலர். தேரிலிருந்து இறங்கி வில்லுடன் சென்று வேள்விச்சாலைக்கு இடப்பக்கமிருந்த திறந்த பெருமுற்றத்தை அடைந்தார். பாரதவர்ஷமெங்கிலுமிருந்து கவர்ந்து கொண்டு வரப்பட்ட ஆனரைகள் அங்கே கட்டப்பட்டிருந்தன. 3 வீரர்கள் இடையில் புலித்தோலாடையும் உடம்பெங்கும் சாம்பலும் தலையில் பன்றிப் பல்லாலான பெறையும் அணிந்த காட்டாளர்களாக உருமாற்றிக் கொண்டு அவரை எதிர்கொண்டனர். அவர்கள் 3 அம்புகளை தருமனை நோக்கி எய்தனர். அவர்கள் கையை வாயில் வைத்து குரவையொலி எழுப்பினர். தருமன் தன் இடையிலிருந்த சங்கை ஊதினார். தருமன் 3 அம்புகளை அவர்களை நோக்கி எய்தார்.
அச்சடங்கு போர் முடிந்ததும் அவர்கள் மும்முறை நெற்றி நிலம்பட குனிந்து வணங்கி அந்த ஆனிரைகளிலிருந்து குற்றமற்ற சுழிகள் கொண்டதும் செந்நிற மூக்கும் கரிய காம்பும் உடையதுமான பசு ஒன்றை அவரிடம் அளித்தனர். அப்பசுவை ஓட்டியபடி அவர் வேள்விச்சாலை நோக்கி வந்தார். அவருக்குப் பின் தம்பியர் தொடர்ந்தனர். வேள்விச்சாலையிலிருந்த மக்களைக் கண்டு பசு திகைத்து நிற்க ஏவலன் ஒருவன் அதன் கன்றை முன்னால் இழுத்துச் சென்றான். கன்றை நோக்கி நானீட்டி மூச்செறிந்த பசு தலையை குலுக்கியபடி தொடர்ந்து சென்று வேள்விச்சாலைக்கு முன் வந்து நின்றது. அதன் கழுத்தில் வெண்மலர் மாலை சூட்டப்பட்டது. கொம்புகளுக்கு பொற்பூண் அணிவிக்கப்பட்டது. நெற்றியில் பொன்குமிழ் ஆரமும் கழுத்தில் ஒலிக்கும் சிறு மணிமாலையும் சூட்டினர். பசுவின் கன்று அதன் முன் காட்டப்பட்டபின் வேள்விச்சாலைக்குள் கொண்டு சென்று மறைக்கப்பட்டது. ஐயுற்று தயங்கி நின்றபின் பசு மெல்ல உடல் குலுங்க தொடை தசைகள் அதிர காலெடுத்து வைத்து கிழக்கு வாயிலினூடாக வேள்விச்சாலைக்குள் நுழைந்தது. அது உள்ளே நுழைந்ததும் அனைத்து வைதிகரும் வேதக்குரல் ஓங்கி முழங்க அதன் மேல் அரிமஞ்சள் தூவி வாழ்த்தினர். மஞ்சள் மழையில் நனைந்து உடல் சிலிர்த்தபடி பசு நடந்து வேள்விச்சாலை அருகே தயங்கி நின்று அம்பே என்றது. நர்த்தருணம் என்று வைதிகர் வாழ்த்தொலி எழுப்பினர். பசுவை பைலர் வந்து தர்பையில் கங்கை நீர் தொட்டு நெற்றியில் வைத்து வாழ்த்தி அழைத்துச் சென்றார். முதல் எரிகுளத்தருகே நிறுத்தப்பட்ட பசுவின் 4 காம்புகளில் இருந்தும் பால் கறக்கப்பட்டு ஒரு புதிய பாளைக்குடுவையில் சேர்த்து பின் 6 மூங்கில் குவளைகளில் பகிர்ந்தளிக்கப்பட்டு 6 தழல்களுக்கும் அவியாக்கப்பட்டது. கிழக்கு நோக்கி நிறுத்தப்பட்ட பசுவின் கருவறை வாயிலை வைதிகர் பூசை செய்து வணங்கினர். அப்பசுவை மஞ்சள் கயிற்றால் கட்டி அரியணைக்கு முன் நின்ற தருமன் அருகே கொண்டு வந்து நிறுத்தினர். அவர் அதன் கயிற்றை வாங்கிக் கொண்டு சென்று தன் பீடத்தில் அமர்ந்திருந்த தாமியரின் அருகே காலடியில் வைத்தார். தாமியர் அப்பசுவை கொடையாக பெற்றுக்கொண்டு அவர் தலையில் மஞ்சளரிசி இட்டு வாழ்த்தினார். ஆனிரை கொள்ளலில் இந்திரபிரஸ்தத்திற்கு வந்து சேர்ந்த அனைத்து பசுக்களும் அங்கிருந்த அந்தணர்களுக்கு வைதிக கொடையாக வழங்கப்பட்டன. முதல் 108 பசுக்களும் தாமியரின் குருகுலத்திற்கு அளிக்கப்பட்டன. தாமியரின் சார்பில் அவற்றில் ஒரு பசுவின் கயிற்றை அவரது மாணவன் தருமனிடமிருந்து பெற்றுக்கொண்டான். ஒவ்வொரு வைதிகர் குலத்துக்கும் பசு நிறைகள் அளிக்கப்பட்டன. இந்திரபிரஸ்தத்தின் 23 பெருமுற்றங்களிலும் நகரைச் சூழ்ந்த 12 குறுங்காடுகளிலுமாக கட்டப்பட்டிருந்த 78,000 பசுக்களும் அங்கிருந்த அந்தணர்களுக்கு கொடையளிக்கப்பட்டன. அந்தணர் எழுந்து தருமனை வாழ்த்தி அவர் குலம் சிறக்க நற்சொல் அளித்தனர். பைலரின் வழிகாட்டலின்படி அன்னம் கொள்ளலுக்காக தருமன் அரியணையிலிருந்து எழுந்து அரசணிகோலத்தில் திருப்பதியுடன் வேள்விப் பந்தலை விட்டு வெளியே வந்தார். அங்கு காத்திருந்த 12 வேளாண்குடித் தலைவர்கள் அவர்களை வழிநடத்தி அழைத்துச் சென்று வேள்விப் பந்தலுக்கு இடப்பக்கமாக செம்மைப்படுத்தப்பட்டிருந்த சிறிய வயல் அருகே கொண்டு சென்றனர். அங்கு தொல்குடிகள் பயன்படுத்துவது போன்ற ஒற்றைக் கணுவில் செதுக்கி எடுக்கப்பட்ட சிறிய கைமேழி மூங்கில் நுகமும் எருமையின் தொடை எலும்பால் ஆன மண்கிளறியும் மூங்கில் கூடையும் இருந்தன. பைலர் வயலருகே தருமரை நிறுத்தி வளம் பெருகுக. விதைகளில் உறங்கும் பிரஜாபதிகள் இதழ் விரியும் காலத்தை கண்டு கொள்க. அன்னம் அன்னத்தை பிறப்பிக்கட்டும். அன்னம் அன்னத்தை உண்ணட்டும். அன்னம் அன்னத்தை அறியட்டும். அன்னத்தில் உறையும் பிரம்மம் தன் ஆடலை அதில் நிகழ்த்தட்டும். அன்னமென்று இங்கு வந்த அது நிறைவுறட்டும். ஊம் அவ்வாறே ஆகுக என்று வாழ்த்தி திரும்பி வேள்விக்கூடத்திற்கு சென்றார். வேளிர்களால் அழைத்துச் செல்லப்பட்ட யுதிஷ்டிரர் தன் மிதியடிகளை கழற்றிவிட்டு மரத்தாலான கைமேழியை எடுத்து கிழக்கு நோக்கி மண்ணில் வைத்தார். அதன் சிறு நுகத்தை அர்ஜுனனும் பீமனும் பற்றிக் கொண்டனர். கரையில் நின்றிருந்த 3 வைதிகர்கள் வேதச்சொல் உரைக்க அதைக் கேட்டு திரும்பச் சொன்னபடி அவர்கள் நுகத்தைப் பிடித்து இழுத்துச் சென்றனர். தருமன் அவ்வயலை உழுதார். நகுலனும் சகதேவனும் இருபக்கமும் மண் குத்திகளால் நிலத்தைக் கொத்தியபடி உடன் வந்தனர். திருப்பதி மூங்கில் கூடையை இடையில் ஏந்தி அதிலிருந்த வஜ்ரதானிய விதைகளை அள்ளி வலக்கை மலரச் செய்து விதைத்தபடி பின்தொடர்ந்தாள். 7 முறை உழுது சுற்றி வந்து விதைத்ததும் அவர்கள் கரையிலேறி ஓரிடத்தில் அமர்ந்தனர். வைதிகர் சொல்லெடுத்தளிக்க விடாய் அணையாத அன்னையின் வயிறே, ஊற்று அணையாத முலைக்கண்களே, அழித்துச் சோராத அழிக்கைகளே, எங்களுக்கு அன்னமாகி வருக.
எங்கள் சித்தங்களில் அறிவாகவும் எங்கள் குல வழிகளில் பணிவாகவும் இங்கு எழுக என்று வாழ்த்தினர். குலமுறை கூறுவோர் தருமனுக்கு முன்னால் வந்து யயாதியிலிருந்து தொடங்கும் அவரது குலமுறையை வாழ்த்தி ஒவ்வொருவருக்கும் உணவளித்த மண் அவர்களுக்கும் அமுதாகுக என்று வாழ்த்தினர். பன்னிரு ஏவலர் கதிர் முதிர்ந்த வஜதானியத்தின் செடிகளை அவ்வயலில் நட்டனர். தருமன் தன் துணைவியுடன் மண் கலங்களில் நீரேந்தி வயலுக்குள் இறங்கி அவற்றுக்கு வலக்கை மேல் இடக்கை வைத்து நீர் பாய்ச்சினார். பின்னர் கிழக்கு நோக்கி திரும்பி நின்று, எழுகதிரே, இங்கு அன்னத்திற்கு உயிரூட்டுக. அமைந்துள்ள அனைத்திற்குள்ளும் அனலை நிறுத்தி அசைவூட்டுக. ஒவ்வொன்றிலும் எழும் தவம் உன்னால் நிறைவுறுக என்று வணங்கினார். தொன்மையான முறையில் இருதின் வளைந்த விலா எலும்புகளில் கல்லால் உரசி உருவாக்கப்பட்ட அறம் கொண்ட கதிர் அரிவாளை வேதியரிடமிருந்து பெற்று வயலில் இறங்கி அதைக் கொண்டு அக்கதிர்களை கொய்தார். அவற்றை அவருக்குப் பின்னால் சென்ற திருப்பதி பெற்று தன் கூடையில் நிறைத்தாள். 10 ஒரு பங்கு கதிரை பறவைகளுக்கென நிலத்திலேயே விட்டுவிட்டு கரையேறினர். வரப்பில் நின்று மண் தொட்டு சென்னி சூடி தருமன், அன்னையே, உன்னிடமிருந்து இவ்வன்னத்தை எடுத்துக் கொள்கிறோம். பெற்றுக் கொண்டவற்றை